நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில கேரட் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் கேக் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 8 இன்ச் அளவு இருக்கிற ரவுண்ட் பேன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இனி கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அடியில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக திருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து துருவினதுக்கு அப்புறமா 1.5 கப் அளவு இருக்கணும். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் கேரட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணுறது அப்படியே போட்டு பவுடர் பண்ணோன்னா பவுடர் ஆகாது. அதனால இதுக்கு கூட சுகரையும் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். சுகர் வந்து 3/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்வீட்னஸ் வந்து கேக்குக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகன்ற பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதனால ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. இனி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை சேர்த்துடலாம். இதையும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளோட கேக்குக்கு நல்ல வாசனை கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சலிச்சு சேர்த்தோம் அப்படின்னா தான் இது வந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக அதோட ஏதாவது பொடி பொடி கட்டிகள் இருந்துச்சுன்னா அதுவும் உடஞ்சிரும். இனி இதை ஓவராக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சு ஃபோல்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரே டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வராது. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் அழகாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதுக்கு கூட நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சோட தோலை வந்து சுரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து முடிஞ்ச அளவு சேர்த்துக்க பாருங்கள். நம்மளோட கேக் வந்து நல்ல வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்ச கேரட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி வெண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்ச
கேக் பேனில் சேர்த்துடலாம். 2 வாட்டி தட்டி விட்டுக்கோங்க. இனி இதை அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அவனை 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை அவனில் வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.